இன்னைக்கு ஈவினிங் போல் ரவா அல்வா பண்ணலான்னு மதியானமே ஒரு கப் ரவை எடுத்து ஊற வச்சுருந்தேன். ரவை ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். 3 மணி நேரமாவது ரவை ஊறினாதான் நல்லா ஊறி இருக்கும், பால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ரவையை கையில் நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு சுத்தமான துணியை பாத்திரத்து மேலே போட்டுட்டு கரைச்சி வச்ச ரவையை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு பால் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்ச ரவையை பாத்திரத்தில் கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசையணும். இதே மாதிரி ஒரு 3 தடவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எந்த பவுலில் ரவை அளந்து எடுத்தோனோ அதே பவுலில் எனக்கு 3.5 கப் அளவுக்கு பால் கிடைச்சிருக்கு. 3.5 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சரியா இருக்கும். பக்கத்து அடுப்புல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கேரமலைஸ் பண்ண விட்டுறலாம். இப்போ இந்த பால்ல ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கேரமலைஸ் பண்ண சர்க்கரை கரைஞ்சதும் பால்ல ஊற்றி கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் வத்தி திக்காகி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் நெய் முந்திரி சேர்த்து லைட் ப்ரௌன் கலர்ல வறுத்துட்டு அல்வால சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் அல்வா பேன்ல ஒட்டாம வர ஆரம்பிக்கும். பேன்ல நல்லா ஒட்டாம வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் மொத்தமா 5 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அல்வா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சி போய். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன்.